உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தவறான வழக்கு தொடரப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டால் இழப்பீடு கோர முடியுமா? இது தொடர்பாக கேரளா உயர்நீதிமன்றம் பாபுராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் கேரளா உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் என்ன சொல்கிறார் என்றால், என் மீது ஒரு பொய்யான குற்ற வழக்கை பதிவு செய்து விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் மேல்முறையீடு செய்தேன். உயர்நீதிமன்றமானது என்னை விடுவித்தது. ஆகையால் என் மீது பொய்யான புகார் அளித்தது காரணமாக எனக்கு இழப்பீடு வேண்டும் என்று சொல்லி கோருகிறார். இதனை விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் செக்ஷன் 273 and 399 ஆஃப் BNSS 2023 கீழாக எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நபரை கைது செய்தாலோ, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டாலோ, அந்த நபரானவர் புகார் அளித்தவரிடமிருந்தோ அல்லது கைதுக்கு காரணமானவர்களிடம் இருந்தோ அந்த இழப்பீடு என்பதை கோரலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த இழப்பீடானது அந்த மனுதாரருக்கு 3 மாதங்களுக்குள்ளாக இந்த மாநில அரசானது வழங்க வேண்டும். அடுத்தபடியாக பொய்யான வழக்கு பதிந்ததற்காக தகுந்த சட்ட நடவடிக்கையை, துறை ரீதியான நடவடிக்கையை அந்த அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.